இதுக்கு நடுவில் நேற்று ஒரு செய்தி, திரிஷாவோடு தனி விமானத்தில் ஜெகதீஷ் பழனிசாமியோடு கோவா பயணம். திடீர்னு செய்திங்க. கிரவுண்ட் இருக்கு, பேட் இருக்கு, பால் இருக்கு, அப்பா அம்மா விளையாட்ட விளையாடலாம். இது ஒரு தலைவன் ஜெயம் ரவி கோவா போனாரு, அங்கிருந்து வரும்போது கெனிஷா பிடிச்சிட்டு வந்துட்டாரு. நாளைக்கு ஒரு போகும்போது திரிஷாவோட போறாரு, என்ன நடக்கும் செய்திங்க. அப்ப இதுக்கு அங்க போயிருப்பாரோ, கோவால போய் கோவால நடத்திருப்பாங்க. ஆமா, ஒரு பெரிய யாகம் நடத்தி அப்புறம் இந்த அம்மா வந்து கூட்டி போறாங்க திரிஷாவை. இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து ஈரோட்ல பல சினிமா ஷூட்டிங் எடுத்தாரால பேசினாரா என்னன்னு தெரியல. அப்படிதான் இந்த மஞ்சள் நகரத்தோட மஞ்சளுக்கும் ஒண்ணும் பண்ணல, மஞ்சள் விவசாயிகளுக்கும் ஒண்ணும் பண்ணல. பார்க்கும்போது அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தீய சக்தி என்றும் தன்னை வந்து ஒரு தூய சக்தி என்றும் சொல்லுகிறார். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. திமுகவை பலம் கொண்டு எதிர்ப்பதுதான் அரசியல் ஆண்மை என்று நிரூபிக்கப்பட்டது. நீங்க அதை கரெக்டா விஜய் செய்கிறார். பெரியாரை சேர்த்துக் கொள்கிறார், அண்ணாவை சேர்த்துக் கொள்கிறார், எம்ஜிஆரை சேர்த்துக் கொள்கிறார். எம்ஜிஆர் அண்ணாவோட உங்களுக்கு சொந்தமானதல்ல, எனக்கும் சொந்தமானது. அப்படிலாம் நீங்க அண்ணாவை பெரியாரையும் எம்ஜிஆரையும் பேசக்கூடாதுலாம் சொல்லக்கூடாது. நான் பேசுவேன். இப்படி அவர் எழுதி வச்சு அந்த டேபில் ஒட்டி வச்சதை எழுத்து பெறலாமல் பேசுகிறார். அந்த வெற்றிடம் தமிழ்நாட்டில் ஒரு நடிகனுக்குன்னு ஒரு கூட்டம், அந்த இடம் எல்லாமே காலியாக இருக்கு. அதை அவர் நிரப்புகிறார். இது அரசியல். 6 தொகுதிகளிலும் அதிமுக எனக்கு பின்னால் இருக்கிறதுன்னு நிரூபிக்க வேண்டிய தேவை செங்கோட்டையனுக்கு. திமுக தீய சக்தி, தீய சக்தி என்பதை ஜெயலலிதா தான் சொல்லும். இப்போ அதே ரோலை இவர் எடுத்துட்டார். எம்ஜிஆர் கூட சொல்ல மாட்டார். நீங்கள் எல்லாமே ஜான் ஆரோக்கியசாமி எழுதி கொடுக்குற பேப்பர் கட்டிங்கில் தான் ஓடுது. இப்போ செங்கோட்டை 5 வருஷம் எடுக்க மாட்டார். ஆமாம், 10 நிமிஷம் எடுக்க மாட்டார். ஆதவரிஜான்னு சொல்கிறார், எனக்கு காசு இல்லைப்பா, நீங்கள் செலவு பண்ணால் நான் கட்சி நடத்துகிறேன். நானே இப்போ ரேஷன் கடைக்கு நேராக போய் அரிசி வாங்கிட்டேன். முதல்ல நம்ம அண்ணன் சைமனுக்கு அது இருந்தது. அந்த கிறித்துவ மிஷினரிகள் பூரா சீமான சைமன் சொல்றீங்க. இல்லை, எனக்கு தெரிஞ்ச அவர் பேர் சைமன் தான். இப்போ அவர் சீமான் இல்லை, எனக்கு அவர் சைமனாக தான் தெரியுது. மாவீரன் மதியழகன் இருப்பாங்க, பெரிய மீசை இருக்கும். ஏட்டையா வந்தாலும் ஓடி போயிடுவான். ஏட்டையா பார்த்தாலும் ஏன்னா 7 கேஸ் இருக்கு, கஞ்சா வித்து, சாராய் வித்தது, செயின் ஜெயபால். ஏட்டையா பார்த்தா போ செயின் கிண்ணெல்லாம் டவுஸோட போயிடும். இப்போ கொஞ்சம் மறைஞ்சு சொன்ன நீங்க வடிவேல் பாடியில் மூத்தரமே போயிருந்தீங்க. எஸ்ஐஆர் ஒரு கருத்தே சொல்லலை, திருப்பரங்குன்றம் பக்கம் திரும்பியே பார்க்கல. அப்போ ஆனால் மக்களுக்கு நிற்பேன்றாரு. ஈரோடுனா பெரியார், அது எல்லாத்துக்குமே தெரியுமே. எத்தனை படத்துல பெரியாரை காமிச்சிருக்கேன். மாமியாருக்கு சோப் போட்டுக்கிட்டு பொண்ணு நினச்சி மாமியாருக்கு வந்து பாத்ரூம்ல சோப் போட்டு அது ரொம்ப அனுபவிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. வணக்கம். வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் ஐயா தமிழா பாண்டியன் அவர்களை சந்திப்பதில் ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சிங்க. இப்போ ஏன் நான் உங்களை திடீர்னு இப்போ நான் சந்தித்தோம்னா, குறிப்பாக வந்து நான் பேட்டி கொடுக்கதே வந்தேன். அவங்க உடனே ஐயா வந்திருக்கிறாங்க, நீங்கள் ஐயாட்ட சந்தித்து பேசுங்க. இப்போ தான் வந்து இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து ஈரோட்டில் பல சினிமா ஷூட்டிங் எடுத்தாரால பேசினாரா என்னன்னு தெரியல. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்க சொன்னாங்க. நானும் பார்த்தேன். பார்க்கும்போது அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தீய சக்தி என்றும் தன்னை வந்து ஒரு தூய சக்தி என்றும் சொல்லுகிறார். அப்புறம் நிறைய செல்ஃபிலாம் எடுத்தார். அதெல்லாம் ஐயா பார்த்துருக்கீங்க, பார்த்தீங்களாங்க ஐயா? பார்த்தீங்க. ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்ற முறையில் நீங்கள் இதை எப்படி முதல் பார்வையாக பார்க்குறீங்க? இல்லை, இப்போ உங்கள் தமிழ்நாட்டு அரசியல் என்னன்னா, திமுகவை பலம் கொண்டு எதிர்ப்பது தான் அரசியல் ஆண்மை என்று நிரூபிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அதை கரெக்டாக விஜய் செய்கிறார். ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போ பிரதான ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, எதிரி கட்சி எல்லாமே திமுக தான். அந்த வேலைகளை விஜய் செய்தால் மட்டும்தான், விஜயகாந்த் செய்ததை போல இவர் அரசியலில் நீடிக்க முடியும். நீங்கள் கூட யாரை சேர்த்துக்கிறார்? ஈரோட்டில் பெரியாரை சேர்த்து கொடுக்கிறார். பெரியாரை சேர்த்துக் கொள்கிறார், அண்ணாவை சேர்த்துக் கொள்கிறார், எம்ஜிஆரை சேர்த்துக் கொள்கிறார். எம்ஜிஆர் அண்ணாவோட உங்களுக்கு சொந்தமானதல்ல, எனக்கும் சொந்தமானது. அப்படிலாம் நீங்கள் அண்ணாவை பெரியாரையும்
எம்ஜிஆரையும் பேசக்கூடாதெல்லாம் சொல்லக்கூடாது, நான் பேசுவேன். இப்படி அவர் எழுதி வச்சு அந்த டேப்பில் ஒட்டி வச்சதை எழுத்து பிறழாமல் பேசுகிறார். இப்போ இது அந்த வெற்றிடம் தமிழ்நாட்டில் ஒரு நடிகனுக்குன்னு ஒரு கூட்டம், அந்த இடம் எல்லாமே காலியாக இருக்குது. அதை அவர் நிரப்புகிறார். இது அரசியல். இந்த அரசியலை திமுகவை எதிர்த்து அரசியல் செய்வதற்கு நீங்கள் ஒரு 15 வருஷமாக யாருமே இல்லை. அது ஒரு வெற்றிடமாக தேவையாக இருந்தது. அந்த தேவையை சரியான நேரத்தில் 25ல் இவர் நிரப்புகிறார். இப்போ நிரப்புகிறதின் மூலம் ஈரோட்டில் நிரப்ப வேண்டிய தேவை என்ன வந்திருக்குன்னா, செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து விஜயோடு சேர்ந்திருக்கார். சேர்ந்த பிறகு தன்னுடைய செல்வாக்கை நிரூபித்து கொங்கு கோட்டையே என் பின்னாடி இருக்குன்னு நிரூபிக்க வேண்டிய தேவை செங்கோட்டையனுக்கு ஏற்பட்டு, அதை தாண்டி 6 தொகுதி அங்கே அதிமுக சட்டமன்ற தொகுதி, பவானிசாகர், அந்தியூர், கோபி, பவானி, இப்படி ஒரு 6 தொகுதி இருக்குது. 6 தொகுதிகளிலும் அதிமுக எனக்கு பின்னால் இருக்கிறதுன்னு நிரூபிக்க வேண்டிய தேவை செங்கோட்டையனுக்கு இருக்குது. அதிமுக அங்கே இல்லை, எல்லாம் என் பின்னாடி வந்துருச்சு. இப்படி இதற்கு விஜய்கிட்ட அனுமதி வாங்கி அவர் ஈரோட்டை தேர்ந்தெடுக்கிறார். ஈரோட்டை விஜயமங்கலம், யாருக்குரிய ஈரோட்டிலேருந்து அது ஒரு 25-30 கிலோமீட்டர் இருக்கும். அவனாசி டு ஈரோடு வழியில் இருக்கிற விஜயமங்கலம். இப்போ அதை நிரூபிச்சிட்டார். செங்கோட்டையன் சொன்னாராம், அவர் கோயம்புத்தூர்லேருந்து ஹெலிகாப்டரில் வரணும், ஹெலிகாப்டரு 20 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு வாடகை, பெங்களூர்லேருந்து தான் வரணும், ஹெலிபேடு அமைப்பதற்கு 5 லட்ச ரூபா, மாவட்ட ஆட்சியாளர் அனுமதி வாங்கணும், ஏவியேஷன் அனுமதி வாங்கணும். இதில் கிடைக்கல. மாநாடு கூட்டம் நடத்துவதற்கு பெரும் போராட்டம் நடத்தி கோயில் எதிர்ப்பு தெரிவித்து இப்படி பல போராட்ட நடுவில் வாங்கிறதுனால ஹெலிகாப்டரில் ஹெலிபேடு அமைக்காமல் கூட்டம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் 6 தொகுதிகளில் அதிமுகவும் விழித்து கொள்ளணும், திமுகவும் விழித்து கொள்ளணும். இப்படியான ஒரு நிர்பந்தத்தை செங்கோட்டையன் மூலம் விஜய் உருவாக்கியிருக்கார். இப்போ எடப்பாடிக்கு அந்த தொகுதியில் ஒரு பர்சனாலிட்டி இல்லை. பர்சனாலிட்டியை ஒரு செங்கோட்டையனை உருவாக்க வேண்டிய தேவை யாருக்கு வந்திருக்கு? இந்த கூட்டத்தின் மூலம் எடப்பாடிக்கு வந்திருக்கு. திமுகவும் முத்துச்சாமி இருக்கிறாரு. முத்துச்சாமியை தாண்டி முத்துச்சாமி இப்போ பெரிய அரசியல் ஆர்வம் எடுத்துக்கிறது இல்லை. இந்த 6 தொகுதி முழுக்க அதிமுகவுடைய கோட்டை. எடப்பாடி கோட்டை. இந்த எடப்பாடி கோட்டையில் எடப்பாடி கோட்டையா, செங்கோட்டையன் கோட்டையா, இல்லை செங்கோட்டையன் மூலம் விஜய் கோட்டையான்னு 26 தேர்தலில் நிரூபிச்சிடும். ஆனால் இப்போ இதே ஃபார்முலா தமிழ்நாடு முழுக்க விஜய் விரிவுபடுத்தினா இது அதிமுகவுக்கும் பலவீனம், திமுகவுக்கும் பலவீனம், திராவிட இயக்கங்களுக்கே பலவீனம். திமுக தீய சக்தி என்பதை ஜெயலலிதா தான் சொல்லும். இப்போ அதே ரோலை இவர் எடுத்துட்டார். எம்ஜிஆர் கூட சொல்ல மாட்டார். நான் தூய சக்தி, திமுக தீய சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை ஜெயலலிதா தான் ஆண்மைக்கு உண்டான கம்பீரத்தோடு சட்டசபையில் அந்த மாதிரி சொல்லும். அதை விஜய்க்கு சரியாக சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாண்டிச்சேரியில் 7 நிமிஷம் பேசினார், இப்போ இங்கே அதை கொஞ்சம் 2 நிமிஷம் கூட்டியிருக்கார். நீங்கள் எல்லாமே ஜான் ஆரோக்கியசாமி எழுதி கொடுக்குற பேப்பர் கட்டிங்கில் தான் ஓடுது. இந்த ஈரோடு ஃபார்முலாவை விஜய் தமிழ்நாடு மற்ற மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தினால் அந்த மாவட்டங்களில் இருக்கிற அதிமுக செங்கோட்டையர்கள், எல்லா மாவட்டத்தையும் செங்கோட்டையர் இருக்கான், அந்த செங்கோட்டையர்களுக்கு அரசியல் பின்னடைவு ஏற்படும். இப்போ இந்த மாவட்டத்தில் செங்கோட்டையன் இடம் வெற்றிடமாக இருக்குது. இப்போ எடப்பாடிக்கு அவசரமாக இப்போ என்ன தேவைப்படுதுன்னா, ஒரு செங்கோட்டையனுக்கு மாற்று செங்கோட்டையனை உருவாக்க வேண்டிய தேவை வந்திருக்கு. செங்கோட்டையை விலகின பிறகு நீங்கள் எடப்பாடி கோபி போகிறார், நாடாளுமன்ற தொகுதிக்கு போகிறார், 6 தொகுதிக்கும் போகிறார். 10 கோடி ரூபாய் செலவு, 40,000 பேரை திரட்ட வேண்டிய தேவை வந்திருக்கு செங்கோட்டையனுக்கு. இப்போ செங்கோட்டையன் அதிமுக ஆட்களோடு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கார், தொடர்பில் இருக்கார்.
பல பேரை நீங்கள் 18வது வார்டில் ரமணான்னு ஒரு இளைஞன், ஒரு பல கோடி செலவு பண்ணக்கூடிய இளைஞன், செங்கோட்டையனுக்கு அந்த இளைஞன் தான் பெரிய முதுகெலும்பு. செங்கோட்டை 5 காசு எடுக்க மாட்டார். ஆமாம், 10 பைசா எடுக்க மாட்டார். ஆதவரிஜான்னு சொல்லிட்டாரு, எனக்கு காசு இல்லைப்பா, நீங்கள் செலவு பண்ணால் நான் கட்சி நடத்துகிறேன், நானே இப்போ ரேஷன் கடைக்கு நேராக போய் அரிசி வாங்கிட்டு இருக்கேன், இப்படி 1 பைசா தர முடியாதுட்டார். ஃபுல்லாக ஆதவ் தான் பண்ணுறாரோ? ஆதவ் தான் நீங்கள் ஃபுல் சோர்ஸு. நீங்கள் ஐடி விங்க மாதம் எனக்கு தெரிஞ்சு கோடிகளில் 2 கோடி செலவு பண்ணுறாரு. இது பூரா பாவம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு இல்லை. ஆமாம், எல்லாம் கள்ள லாட்டரியில் வந்த பணம். அப்புறம் அதில் வந்து எப்படி நீங்கள்லாம் தீய சக்தின்றாரு திமுகவோ, அவங்க வந்து பயிற்சி சொல்கிறது தீய சக்தியா நல்ல சக்தியானு, இவர் தூய சக்தின்றாரு. அப்போ அது சரியான்னு கேட்குறேன் ஐயாட்ட. இல்லை, அதாவது கள்ளலா இங்கே தமிழ்நாட்டு அரசியலில் எல்லா பணமும் சட்டவிரோதமாக மணல் மாஃபியாட்டிருந்து வரும். இல்லைன்னா தேர்தலை சந்திப்பதற்கு திமுக கூட்டணிகளை யார்கிட்ட வாங்குறாங்கன்னா கரிகாலங்கிட்டையும் ரத்தனத்துக்கிட்டையும் ராமச்சந்திரன்கிட்டையும் மிடாஸு சாராய ஆலைகள் முதலாளிகள் சங்கத்திலிருந்து தான் தேர்தல் பணமே. அப்போ இதில் யார் தீய சக்தி யார் தூய சக்தி? ஆதவர்ஜுனாலினா தாவேக்காவே இல்லை. நீங்கள் ஆதவர்ஜுனாவுடைய மச்சான் ஜோஸ் சார்லஸ் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டார் பாண்டிச்சேரியில், லட்சிய ஜனநாயக கட்சி. லட்சியமும் இல்லை, ஜனநாயகமும் இல்லை, கட்சியும் இல்லை. இந்த காசு ஏது? கள்ள லாட்ரி போனோம். பாண்டிச்சேரியில் கள்ள லாட்ரி ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ எம்எல்ஏவாக இருக்கார் ஜான் குமார், அவருடைய மகன் ரிச்சர்டு ஜான் குமார். எல்லா தொழில் என்ன? லாட்ரி தான். நாராயணசாமிக்காக காங்கிரஸ் முதலமைச்சராக நாராயணசாமிக்காக தொகுதி ரிசைன் பண்ணிட்டு நாராயணசாமி உட்கார வச்சார் முதலமைச்சராக. பிஜேபி பார்த்தான், நேராக இன்கம் டேக்ஸ் கமிஷனை கூப்பிட்டான். அந்த நம்ம கூட்டணியில் சேர்ந்து பிடிச்சி உள்ளே போடணும். இன்கம் டேக்ஸ் கமிஷனர் பாண்டிச்சேரி கமிஷனர் கூப்பிட்டாரு. ஏப்பா 40 கோடி ரூபா மேலே வரி பாக்கி இருக்குது, 40 கோடி வரியை கட்டுறையா இல்லை ஜெயிலுக்கு போகிறையா இல்லை பிஜேபிக்கு போகிறையானா? 3 ஒன்று தான். நான் பிஜேபிக்கு போகிறேன்னா பிஜேபி தொகுதியில் நின்று இப்போ அவர் எம்எல்ஏ, அந்த தொகுதியில் எம்எல்ஏ, இன்னொரு தொகுதியில் எம்எல்ஏ. பொண்டாட்டிக்கு சீட்டு கேட்டார், வேண்டாப்பா 3 தொகுதிக்கு செலவு பண்ணு. இப்போ இந்த ரிச்சர்டு ஜான் குமார், ரிச்சர்டு ஜான் குமார், ஜோஸ் சார்லஸ் 3 பேர் சேர்ந்து கிறிஸ்துவ ஜனநாயக முன்னணி, கிறிஸ்டியன் ஓட்டு பிஜேபிக்கு காங்கிரஸுக்கு போயிடக்கூடாது. ஓட்டை பிரிச்சுட்டா பிஜேபி ஜெயிச்சிடும். ஃபார்முலா பார்த்தீங்களா? நல்ல ஃபார்முலா. அப்போ இதுக்கு பேர் லட்சிய ஜனநாயக கட்சின்னு பேரே தவிர அது ஒரு கிறிஸ்துவ ஜனநாயக முன்னணி தான். இந்த முன்னணி பாண்டிச்சேரியிலேருந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. அதுதான் நீங்கள் விஜய் கட்சியில் முழுக்க கிறிஸ்துவர்களை அதோட இணைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது ஏன்னா விஜய் மீது கிறிஸ்துவர்களுக்கு ஒரு அனுதாப பார்வை திரும்பி இருக்கு. முதல்ல நம்ம அண்ணன் சைமனுக்கு அது இருந்தது. அந்த கிறிஸ்துவ மிஷினரிகள் பூரா சீமான சைமன் சொல்றீங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்ச அவர் பேர் சைமன் தான். இப்போ அவர் சீமான் இல்லை, எனக்கு அவர் சைமனா தான் தெரியுறாரு. உங்களுக்கு நீ சீமானா வச்சுங்க. இந்த சைமன் ஆமாம், அது நீங்கள் மாவீரன் மதியழகன்னு இருப்பாங்க, பெரிய மீசை இருக்கும், ஏட்டையா வந்தாலும் ஓடி போயிடுவான். ஏட்டையா பார்த்தாலும் ஏன்னா 7 கேஸ் இருக்கும், கஞ்சா விற்று சாராயம் விற்றது அபின் விற்றது எல்லாம் கேஸ் இருக்கும், பெரிய மீசை இருக்கும். இப்போ சப்பாரி சூட்டு, 7 அடி உயரம், இன்னோவா காரு, 5-6 பாடி காட்டு. பேர் செயின் ஜெயபால். என்ன பேர்? ஜெயின் ஜெயபால். ஆமாம், ஏட்டையா பார்த்தா செயின் கிண்ணெல்லாம் டவுசரோட போயிடும். கொஞ்சம் மறைஞ்சு சொன்னால் நீங்கள் வடிவேல் பாடியில் மூத்தரமே போயிருந்தீங்க. சங்கிலி கந்தசாமின்னு இருக்கும். இதுதான். அப்போ இந்த கதை அப்படித்தான். விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போ பாஜக அதிமுக கூட்டணியில் இணைவதா இல்லை தனியாக கட்சி நடத்துவதா என்கின்ற ஒரு நெருக்கடியில் அவர் இருக்கார். அமித்ஷாவிட்டிருந்து அழுத்தம் வந்துட்டே இருக்குது. 70 சீட்டு கேட்குறாங்க. 70 சீட்டில் ஆளுக்கு 35 சீட்டு. கூட்டணி கட்சிகள்லாம் இப்போ வேட்புமனு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, இப்படி பல பேர், வாசன், பாமக, ஓபிஎஸ், டிடிவி சீட்டு பிரிச்சே ஆகணும். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இவங்க போய் அதிமுகவில் சேர்ந்துறாரு மாதிரி சொல்கிறீங்களே? இல்லை, அதிமுகவை அதிகமாக அடிக்கவே இல்லையே, பாஜகவை அதிகமாக அவர் பேசவே இல்லையே. இப்போ எஸ்ஐஆர் ஒரு கருத்தே சொல்லலை, திருப்பரங்குன்றம் பக்கம் திரும்பியே பார்க்கல.
அப்போ ஆனால் மக்களுக்கா நிற்பேன்றாரு. அப்போ இதெல்லாம் இதெல்லாம் திருப்பரங்குன்றம் எஸ்ஐஆர் யாருக்கானது? மிருகங்களுக்கானதா? ஆடு மாடுகளுக்கானதா? இந்த சைமன் போடுற மாதிரி மாட்டு மாநாடு 50 பேர் கூட்டிகிட்டு போய் அதுக்கு பேர் மாநாடு. இப்போ இவர் நான் மக்களுக்காக நிற்பேன், எஸ்ஐஆரை பேச மாட்டேன், திருப்பரங்குன்றம் திரும்பி பார்க்க மாட்டேன்னா எஸ்ஐஆர் திருப்பரங்குன்றம் ரெண்டுமே பாஜக சங்கி அரசியல். அது சங்கி அரசியலை பார்க்கலைன்னா உன்னுடைய கடிவாளம் எங்கே மாட்டியிருக்கு? சங்கியிடம் மாட்டியிருக்கு. அதுதான் நீ இப்போ திமுக அடிக்கிற அதே அடிச்சின்னா திமுக இருக்கிற முஸ்லீம்களை உடைச்செடுக்கலாம், கிறிஸ்துவர்களை உடைச்செடுக்கலாம், தலித்து மக்களை உடைச்செடுக்கலாம். அது செய்யவே மாட்டேங்கிறீங்க. ஏன்? என்ன காரணம்? முதலாளி சொன்னதானே. அமித்ஷா தான் முதலாளி. நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா மார்வாடி சேட்டு தான் முதலாளி. நிறைய முதலாளி சவுகார், அது பேரே சவுகார் பேட்டை. சவுகார்னா என்ன பேர் இந்தியில்? முதலாளிகள். அப்போ சவுகார் பேட்டை. இப்போ விஜய்க்கு சவுகார் எங்கே இருக்காரு? அமித்ஷா, ஜெய்ஷா, பல ஷாக்கள். இப்போ பிஜேபியை வெளுத்திருந்தா திமுக 50%, பாஜக 50% வெளுத்து தொங்க விட்டா திமுகவில் இருக்கிற முஸ்லீம்களை உடைச்சு எடுக்க முடியும். நீ ஒரு சிறுபான்மை கிறித்துவன் ஜோசப் விஜய், இந்த ஜோசப் விஜய் பக்கம் கிறித்துவ மிஷனரிகள் வரும், முஸ்லீம் அமைப்புகள் வரும். நீ ஏன் எஸ்ஐஆர் பேசல? திருப்பரங்குன்றத்தில் பகதூர் ஷா சிக்கந்தர் ஷா தர்காவை உடைக்கணும் ராஜா நிற்கிறார். ராஜாவை ஏன் எதுக்கல? அப்போது இன்னும் முதலாளி பக்கம் சாப்பிட்டு காணறவே இருக்க. உன்னுடைய அரசியல் பார்வை சந்தேகத்துக்குரியது. ஆனால் முதலாளிக்கு பயந்து பெரியாரையும் சேர்த்துக்கிறேன். ஈரோடுனா பெரியார், அது எல்லாத்துக்குமே தெரியுமே. என்ன சொல்ற? புதுசா என்ன பெரியார்? உனக்கு இப்பதான் பெரியார் தெரியுதா? நீ எத்தனை படத்துல பெரியாரை காமிச்சிருக்க? சரியான கேள்வி. எத்தனை படத்துல பெரியாரை காமிச்சிருக்க? மாமியாக்கு சோ போட்டுக்கிட்டு படத்துல மாமியாக்கு சோ போற மாதிரி. ஆமா, டாடி மம்மி வீட்டில் இல்லை, அதெல்லாம் பாடிருப்பாரு. டாடி மம்மி வீட்டில் இல்லை சொல்லுவாரு. ஆமா, டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடை போட ஆளே இல்லை. எதுக்கு? ஆமா, கிரவுண்ட் இருக்கு, பேட் இருக்கு, பால் இருக்கு, அப்பா அம்மா விளையாட்ட விளையாடலாம். இது ஒரு தலைவன். அப்போ உன்னுடைய இந்த சினிமா வசனத்தை அப்படியே பேப்பரில் எழுதி வச்சு ஜான் ஆரோக்கியசாமி 3 நாள் யோசிச்சு எழுதி கொடுத்ததை 7 நிமிஷத்துலேருந்து 9 நிமிஷம் பேசுவது ஒரு தலைவனுக்கு. பேசும்போது ரொம்ப நேரம் பேப்பர் காத்துல அடிக்கும்போது நின்றுறாரு. ஆமாம். அப்போ அதில் படிக்க ஒரு வார்த்தை கூட டயலாக் எவன் சினிமா வசனகர்த்தா எழுதி கொடுக்குற டயலாக்கை அப்படியே பேசுவதாங்க அரசியல். இப்போ காலையில் 5 மணி குளிர்லேயே வந்துட்டான். யாரு இவனெல்லாம்? கொள்கையாளர்களா? என்ன வந்து விஜயை பார்க்க வந்திருக்கான். சினிமா தியேட்டரில் பார்த்த மனிதனை நேராக பார்க்க வந்திருக்கான். இதுக்கு நடுவில் நேற்று ஒரு செய்தி, திரிஷாவோடு தனி விமானத்தில் ஜெகதீஷ் பழனிசாமியோடு கோவா பயணம். என்னங்க திடீர்னு செய்திகளுக்கு பின்னணியில் செய்தி, அவ்வளோதான். அப்போ என்னடா நாளைக்கு மீட்டிங் இருக்குது, இப்போ கோவா போயிட்டார. ஆர்த்தி வீட்டுக்காரர் ஜெயம் ரவி கோவா போனார். அங்கேருந்து வரும்போது கெனிஷா பிடிச்சிட்டு வந்துட்டாரு. அன்றைக்கி ஒரு போகும்போதே திரிஷாவோட போகிறாரு. என்ன நடக்கும்மா நீங்க வந்து சொல்லக்கூடாது. செய்திங்க, நான் செய்தியாளருங்க, நான் செய்தியாளர், ஒரு மூத்த பத்திரிகையாளர். இல்ல நான் அரசியல் வந்த பிறகுதான் நான் விஜய அரசியலா பாக்குறேன். நேத்து செய்தி தனி விமானத்தில் எதுக்கு அங்க எதுக்கு போறாங்க? இங்க மீட்டிங் வச்சுக்கிட்டு போனாரு. இதை நான் இப்ப வேற யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியல. ஒருவேளை பூஸ்டர் போட்டிருப்பாங்களோ? பூஸ்டர் போடுவாங்களோ? ஒரு ஆமா, பூஜை அடிக்கடி நடக்குதுங்க. சில பேர் சொல்றாங்க அந்த அம்மா தான் வர பூரா இயக்குது அப்படின்னு. அது கூட இருக்கலாம். ஆமா, இருக்கலாம். ஜோதிடத்தில் எதை சொன்னாங்க, நீங்க சொன்னீங்க. ஆமா ஆமா, அதாவது அந்த அம்மா கேரளா பார்ப்பன பெண், பாலக்காட்டு பாப்பாத்தி. ஆமா, பாலக்காட்டு பாப்பாத்தி. தமிழ்நாடு அரசே பார்ப்பன பெண்கள்கிட்ட தாங்க இருக்கு. ஜெயலலிதா கண்ணது பாப்பாத்தி, நம்ம அம்மா ஃபைனான்ஸ் மினிஸ்டர், நீங்க ஆந்திரா பார்ப்பன பெண்ணு. இப்ப இப்படித்தானே இருக்கு. பெண்கள் வந்தா தமிழச்சியே காணங்க, தமிழச்சியே காணும். பாப்பாத்திட்டு போய் மாட்டிட்டாரு. அப்போ இதை விட அவர் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய பில்டர், பலாயிரம் கோடி ரூபாய்க்கு பெரிய பில்டர். அந்த அம்மா சொன்னா இவர் தட்டியை பேச மாட்டாராம். அவர் ஒரு ரெட்டியார் குடும்பம். அது அவர் வீட்டுக்கு நேர் ஏற்ற மாதிரி எங்க பனையூர்ல. அப்புறம் விஜயை விட பல மடங்கு கோடீஸ்வரி. அந்த அம்மா சொன்னா கோடு போட்டா தாண்ட மாட்டார். இன்னொரு செய்தி இருக்கு, ஜேபிஆர் மக
கோடு போட்டால் பல நாள் ரெய்டெல்லாம் நடந்தது எங்கள் ஜேபிஆர் நிறுவனத்தில். இவருடைய பல படங்களுக்கு ஃபைனான்சரை அந்த அம்மா தான். யாரு? ஜேபிஆர் உடைய மனைவி. வராத புது புது பல தகவல் பல மக்கள் பேசி காழ்ப்புணர்ச்சியில் சொல்ற மாதிரி தெரியும். இல்லைங்க, அவருக்கு நல்ல கூட்டம் கிட்ட வருது. இல்லை நான் செய்தியாளரை என் ரோடு செய்தியாளரை தவிர நான் நீங்க அந்த புறத்து அந்தணன் கிடையாது. நான் மக்கள் சொல்றான் பேசிக்கிறான் கேட்கிற அர்த்தம் இருக்கு. தன்னை தூய சக்தின்னு சொல்றாரு. அப்ப தூய சக்தினா நீ தூய சக்தியா இருக்கணும்ல. இப்ப இப்படிப்பட்ட செய்திலாம் வர்றதுக்கு நீ விளக்கம் கொடுக்கணும். நீங்க தான் கேட்டீங்க அவங்க மனைவி எங்கன்னு கேட்டீங்க. டைவர்ஸ் பண்ண போறான்னு கேக்குறீங்க. உன் பிள்ளை குட்டி என்கிட்ட விரட்டி விட்டு தனியா சுத்தி இருக்கிற. அப்ப நீ தூய சக்தின்னு அதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும்ல. நாம அதாவது ஜோசியன் சொல்றான் கடலூர் சந்திரசேகரன், நீ சன்னியாசியா இருந்தா தான் மோடி மாதிரி யோகி ஆதித்யநாத் மாதிரி இருந்தா தான் இந்த நாடு உனக்கு வசப்படும். முதலமைச்சரே அவர் பிரதமர். அதே போல இருந்த கடலூர் சந்திரசேகரை ஏற்பாடு பண்ணது புஷி. அப்ப இதுக்குதே அங்க போயிருப்பாரோ கோவால போய் நடத்திருப்பாரு. ஆமா, அவர் பெரிய யாகம் நடத்தி. அப்புறம் இந்த அம்மா வந்து கூட்டி போறாங்க திரிஷாவை. இல்ல திரிஷாவை வச்சு யாகம் நடத்தினா தான் இந்த யாகம் முழுமை பெறும். புதுசா சொல்றீங்க நீங்க. அவர் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெட்டியாரம்மா பெரிய பில்டர் பலாயிரம் கிளவியா இல்ல திரிஷாவுக்கு என்ன வயசுங்க? அதே வயசுங்க. அந்த அம்மா கிளவிதாங்க. கிழவன் கிளவி தானே. இவருக்கு 50 வயசுங்க. யாருக்கு? ஆமா, விஜய்க்கு 50 வயசு. அவருக்கு சுகர் பிரஷர் எல்லாம் இருக்கா? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இருந்தாலும் கவலைப்படுற நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஏதோ வேற யோசனை பேச இல்லங்க. சினிமா சரி, அந்த அம்மா ஏத்து விட்டுக்கிறம்மா. ஏத்து வீட்டுக்கிறம்மா. அதான் ஒரு திரிஷா வயசு தான் எனக்கு தெரிஞ்சு. 15 வருஷமாவே திரிஷாவுக்கு 35 வயசுல சொல்லிட்டே இருக்கானுங்க. நீ சினிமா நடிகை போஸ்ட் அடிக்கும்போது எத்தனாவது பிறந்தநாள் சொல்லவே மாட்டான். அது இப்போ திராவிட இயக்கத்துக்கு வந்துருச்சு. என் பிறந்தநாள் நிகழ்ச்சி எத்தனாவது பிறந்தநாளியா அது போட மாட்டான். இப்போ அதே மாதிரி விஜய் ஒரு படத்தில் சொன்னாருங்க, ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் சொல்றாரு, 25 வயசுல நடிகையா வர்றது பெருசு இல்ல, 25 வருஷமாவே நடிகையா இருப்பதே பெருசு அப்படின்னு திரிஷா உண்மைதானே. பாராட்டித்தான் ஆகணும். அப்போ இந்த அரசியல்வாதி இப்போ அவருடைய நோக்கம் பூராம நாற்காலி பக்கம் திரும்பிருச்சு. இந்த நாற்காலியை திமுகவிடமிருந்து எப்படியாவது பறித்து விட வேண்டும். அதுக்கு தான் இந்த பூசன்றீங்க. இந்த பூசை அதுக்கு அந்த ஏத்த விட்டுக்கிற அம்மாவோட ஐடியாவா? ஆமா ஆமா, ஐடியாவா? இல்ல அதாவது இவருக்கு ஒரு பெரிய விசுவாசிகள் பூராம பல மந்திரவாதிகளை வச்சிருக்கான். பல சோசியர்களை வைத்திருக்கிறான். அது வந்ததுமே மஞ்சள் நாரு. நீ வியாழக்கிழமையில வியாழக்கிழமை அமாவாசை வந்ததுமே மஞ்சள் நாரு. நீ அமாவாசை சரியா கணிச்சு கொடுத்துருக்கான். அமாவாசை அன்னைக்கு நீங்க 41 பேருடைய ஆவி அந்த பக்கம் சுத்தும். இந்த ஆவியிலும் தப்பிக்கிறோம்னா கோவாவோட பெரிய யாகம். கேரளாவிலும் நம்பிவீர்கள் பணிக்கர்கள் எல்லாம் எங்க கோவால யாருக்கு தெரியாம அந்த யாகத்தை முடிச்சுட்டு நேற்று சார்ட்டர் பிளைட்ல திரிஷாவோடு போனாரு. ஜெகதீஷ் பழனிசாமி கூட போனாரு. இந்த ஜெகதீஷ் பழனிசாமி அவர் யாரு? அவரு தான் அந்த ரூட்டுன்னு எல்லா நடிகருடைய கால் சீட்டையும் ரூட்டு போட்டு வச்சிருக்காரு. அவர் யாருடைய பினாமி? விஜயுடைய பினாமி. இதை ஏங்க நீங்க ஒரு மூத்த அரசியல்வாதி, அந்த ரூட்லாம் தேவை எங்களுக்கு மக்களுக்கு ஆன பிரச்சனையான என்ன ரூட்டு என்ன பிரச்சனை அதைத்தான் பார்ப்போமே தவிர இதெல்லாம் நடிகை யாரும் வச்சிருக்கிறா? வருது தலைவர்கள் அங்க இருந்தாங்க வர்றாங்க. ரூட்டு தடை பண்ணணும். ரூட் நிறுவனம் ஜெகதீஷ் பழனிசாமி தான் அதுக்கு சேர்மன். 1000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட். அதில் நயன்தாரா கால் ஷீட் வேணுமா? நீங்க நயன்தார்ட்ட போய் கேட்க முடியாது. நயன்தார்ட்ட போனா நீங்க ஜெகதீஷ் பழனிசாமி பாருங்க. திரிஷா கால் ஷீட் வேணுமா? ஹன்சிகா வேணுமா? தமனா, இப்படி பல தமனா, அனுஷ்கா, காவாலா பாட்டு எல்லா நடிகளுடைய கால் ஷீட்டும் இப்போ எங்க இருக்கு? அந்த நீ சொன்ன ரூட் நிறுவனத்தில் தான் இருக்கு. ரூட் நிறுவனத்துடைய சேர்மன் தான் ஜெகதீஷ் பழனிசாமி. ஜெகதீஷ் பழனிசாமியுடைய பாஸ் விஜய். ஐயோ, நீ சொல்ற பார்த்தா பழைய செய்திங்க. இது சொல்ற பார்த்தா வேற மாதிரி தான் தெரியுதுங்க. பழைய செய்தி இது. இவங்க கட்சி நடத்துறாங்க வேறு நடத்துறாங்க எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏங்க இது சொல்ற பார்த்தா அங்க பூரா கால் சீட் இருக்குது. அந்த கால் சீட்டை வச்சிருக்கிறது சம் எக்ஸ்ன்றீங்க. இதுக்கு பூரா தலைவர் இவருதான் அப்படின்னா கீர்த்தி சுரேஷை விட்டுட்டேன். எல்லா கால் சீட் அங்கதான் இருக்கு. யாரும் நேரடியாக போய் வாங்க முடியாது சார். நான் சீரியஸா சொல்றேன் சார். நீங்க காமெடியா நான் ஒரு மூத்த பத்திரிகையாளர், எனக்கு 65 வயசு ஆச்சு. பல பேர்கிட்ட பல தகவல்களை நான் சேகரித்து, சினிமாக்களுக்கு சேகரித்து, அரசியலில் சேகரித்து, மூத்த பல சினிமா நிருபர்கள்ட்ட பேசி. அதுக்கு என்ன சார் அருகதை இருக்கு? நீங்க சொல்ற கருத்து, மூத்த பத்திரிகை கருத்தை நான் ஏற்றுக்கொள்வேன், மக்களும் ஏற்றுக்கொள்வாரு. அப்புறம் எந்த தைரியத்துல நீ தூய சக்தி நான் தூய சக்தினா அது சொல்றதுக்கு ஒரு இது வேணாமா? அறிவு வேணாமா? இல்ல ஒரு கெப்பாசிட்டி வேணாமா? இல்ல மக்கள் அடிச்சு விடுறதா? இல்லைங்க, தூய சக்தி என்பதனால தான் காலையில் குளிரில் அங்கே உட்கார்ந்துருக்கான். யாரை பார்க்குறதுக்கு? தூய சக்தியை பார்க்குறதுக்கு.
நீங்க அரசியல் செஞ்சு அதை நம்ம சரி பண்ணாம இருக்கிறோமே. இல்ல நீங்க இளைஞர்கள்லாம் இப்படி பாலா போறாங்களே, யாரு சரி பண்றது? நம்ம பெரியார் அவர் சரி பண்ணணும். நம்ம தாங்க சரி பண்ணணும். நம்ம தான் அதுதானே அப்ப உட்கார்ந்து நான் உங்கள்ட்ட பேசிக்கிறேன். என்ன வழி? இப்படி ஒரு சினிமாக்காரன் பின்னாடியே போய் இந்த நாட்டை குட்டிச்சோறாக்குறதா இவங்க வேலையா? பெரியார் செய்த உழைப்பு என்ன? கடைசி வரைக்கும் சாகுற வரைக்கும் இந்த மக்களுக்காக போராடினாரு. மூத்திரப்பை போய் இப்படி போய் ஒரு நடிகை பின்னாடி போறதுக்கு அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டாரு. நல்லா யோசித்து பாருங்க. இல்ல வாஸ்தவம் தான். ஆனா நீங்க அந்த இளைஞர்களிடம் அரசியலை கொண்டு போய் பெரியாரை கொண்டு போய் சேர்க்கலீங்க. பெரியாருக்கு எந்த சிலையும் இங்க 95 அடி உயர சிலை திமுகவை வைக்கலீங்க, திகாவே வைக்கலைங்க. திமுக ஒழுங்கா இருந்தா இப்படி ஆளெல்லாம் உள்ளே வர முடியாது. இப்பதான் சரியான ரூட் வந்திருக்கீங்க. சரியான ரூட்ல இப்பதான் வர்றீங்க. சரியான ரூட்ல இந்த அரசியல் ரூட்ல வர்றீங்க. நீங்க வரலாமா? நமக்கும் விஜய்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தான் வெல்கம் பண்ணா. அது வந்து அங்க பேசுறது வந்து ஒரு அரசியல்வாதி பேசல, என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேன். சினிமா வசனம் தான் பேசுறாரு. நீங்க சினிமா டைரக்டர் கதை வசனகர்த்தா எழுதி கொடுத்ததா அரசியலா போச்சு. அப்போ அரசியல் எங்கிருந்து வருது? எங்க ரூட் எங்கிருந்து வருது? எல்லாம் சினிமா. அப்ப இது யாருடைய வரலாற்று தவறு? வரலாற்று அம்பேத்கர் நீ கொண்டு போய் சேர்க்கல, பெரியாரை கொண்டு போய் சேர்க்கல, மார்க்ஸை கொண்டு போய் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் சேர்க்கல, அங்கே போகிற அறிவாளி துண்டை போட்டு அங்கே படுத்து கிடக்கிறான். இதனுடைய விளைவு தான் விஜய். விஜய் டைட்டில் பூரா எடுத்துக்கிறாப்ல. இங்கிட்டு வந்து அம்பேத்கர் எடுத்துக்கிறாப்ல, இங்கிட்டு பெரியார் எடுத்துக்கிறது, இந்த பக்கத்து வந்து பல தலைவர் எடுத்துக்கிட்டு ஜனநாயகம் என்ற பேரவர் எடுத்துக்கிறது. நல்ல லேபிள் ஓட்டுறது நல்ல கில்லாடியா இருப்பாப்ல இருக்கு. இல்லை அது அவருக்காக நிறைய ஆட்கள் வேலை செய்கிறார் சார். இப்போ செங்கோட்டையன் போய் சேர்ந்தார், ஒரு மூத்த தலைவர். அவரை முதல்ல பேச்சாளர் கூட்ட சேர்ந்தருக்கு பேச விடுவாங்கல்ல, அது போல அவரை பேச விட்டாங்க. ஆமாம் சார், அதுவரை பார்த்து அவரை பேச விட்டுட்டு அவர் பேசி முடிச்சா பிறகு கடைசி எப்போ நீங்கள் மூத்த தலைவரெல்லாம் விஜய் பேசுவதற்கு முந்தி பேச விடணும். அந்த அடிப்படை அறிவே இல்லாத ஒரு கூட்டம், அணில் கூட்டம். செங்கோட்டையனுக்கு உண்மையிலே வந்து அறிவு இருக்கா அறிவில்லையான்னு கூட நமக்கு கேட்க வேண்டியது. நீ ஒரு பெரிய அரும்பெரும் தலைவர், எம்ஜிஆர் இருந்தாலும் ஜெயலலிதா இருந்தாலும், ஆனால் கடைசியில் என்ன ஆகி போச்சு பாருங்க. அவர் பேசி முடிச்சா படம் யார் பேசுறது தெரியுமில்ல? நிர்மலுக்கு பிறகு அருண் நம்ம எங்க ஆதவ் புஷி அதுக்கு அவர். ஆமா, பெரிய அரசியல் ஞானி. எங்க தலைவனை இட்டாண்டு போறதே பெரிய பிரச்சனை. பேசி முடிச்சது பேசுறாருன்னா செங்கோட்டையனே காலி பண்றாங்க. செங்கோட்டையனை விட பெரிய மூத்த தலைவர் புஷி ஆனந்த் தான். அப்போ இந்த அரசியலை தான் இளைஞர்கள் விரும்புகிறாங்க. ஆனால் சரிதான் தாங்க சேர்ந்துருக்கிறாங்க செங்கோட்டையன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் காலேஜில் படிக்கும்போது நினைக்கிறேன், செங்கோட்டையன் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு மனைவி போய் ஜெயலலிதா அம்மாட்ட புகார் பண்ணுது. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அந்த விஷயம்? ஜெயலலிதாட்ட பல புகார். ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர், பெண் சட்டமன்ற உறுப்பினர் கணவர் மண்ணெண்ணெய்க்கோட அங்கே போயிட்டார். எங்க குடநாட்டில் என் பொண்டாட்டியவே காணோம், எங்க செங்கோட்டை வீட்டில் இருக்கிறது தகவல், அம்மா வீட்டுக்கு கொடுங்க, இல்லை மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திக்குவேன். ஒரு சட்டமன்ற பெண் சட்டமன்ற உறுப்பினருடைய கணவன். இப்படி பல பஞ்சாயத்து நடந்திருக்கு. மந்திரி பதவியே எடுத்துட்டாங்க. மந்திரி பதவி 2 முறை எடுக்கப்பட்டதுக்கு காரணமே இந்த பாலியல் சர்ச்சை தான். அப்போ கரெக்டாக நம்ம சேர்ந்துருக்கிறாரு. கரெக்டாக அவருக்கு அரசியல்வாதியை பிடிக்காது, நடிகர்களை தான் பிடிக்கும். அதான் கரெக்டாக வந்திருக்கிறாருங்க. இப்போ நீங்கள் விஜயை பார்க்க போனால் நம்ம அண்ணி திரிஷாவையும் பார்த்துடலாம். வணக்கம் வணக்கம் சொல்லி நான் தப்பாலாம் சொல்லலை, ஒரு ஈர்ப்புங்க, ஒரு ஈர்ப்பு. சரி, இப்படியே நீ சொல்றத பார்த்தா கடைசியில் திரிஷா வந்துடும். முறுக்கி அடுத்து திரிஷா இல்லாமல் டிவிக்கேவே இல்லை. டிவிகே என்னது? திரிஷா, விஜய், கீர்த்தி சுரேஷ், இதுதாங்க. இல்ல இவங்கெல்லாம் கொள்கை பரப்பு செயலாளர் சார். எம்ஜிஆர் இந்த பக்கம் ஜானகி, இந்த பக்கம் ஜெயலலிதா வச்சுட்டு ஆசியா கேம்ஸ் பார்த்தார பார்க்கலையா? கருப்பு கண்ணாடி போட்டு அதே போஸ் வரும் பாருங்க. இந்த பக்கம் கீர்த்தி சுரேஷ், இந்த பக்கம் திரிஷா, நடுவில் விஜய். ஆசியா கேம்ஸ் வரும், இல்லைன்னா ஐரோப்பா கேம்ஸ். வழக்கு போட போறாங்க. நீங்க வாட்டுக்கு பல வழக்குல இது ஒரு வழக்குங்க. பல வழக்குல பொருளாதார பேசக்கூடாது. நீ திரிஷாவை சொல்லுங்க, அதை நம்ம ஏத்துக்கிறோம். அந்த அம்மா மேரேஜ் போய் அது செட்டில் ஆயிடுச்சு, அமைதியாயிருச்சு. இப்ப செட்டில் ஆனா இதுதாங்க அரசியல். கணவரே என்ன பண்ணுவாரு? அம்மா நீ ஒரு மந்திரி ஆயிரு. ஏன் ரோஜா மந்திரி ஆகலையா ஆந்திராவில் போய்? செல்வமணி என்ன பண்ணாரு? நீ மந்திரி ஆயிரு அனுப்பலியா? அனுப்பினாரா இல்லையா? அதெல்லாம் அனுப்பின உண்மை அரசியலுங்க. என் பெண் புஷ்பா என்ன பண்ணுச்சு? புஷ்பா அரசியலுக்கு வந்தா இல்லையா? பண்ணிட்டே இருக்கு, முயற்சி பண்ணிட்டே இருக்கு. இவங்க கூட போய் சேர்ந்துட்டா, கஸ்தூரி கூட இப்போ ஏதோ ஒரு கட்சியில். ஆமா ஆமா, அதனால நடிகைகள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு ஏதாவது அதனால நீங்க கீர்த்தி சுரேஷ் கண்டிப்பா அந்த அம்மா ஆட்சியை பிடிச்ச பிறகு பிடிச்சது அப்புறம் எப்படி பண்ணிட்டீங்க?
ஐயோ ஒரு மூத்த பத்திரிகை அப்படி சொல்லலாம் ஏங்க அதெல்லாம் விஜய் ஆட்சி இல்லைங்க எப்படி அப்படி? சார் மக்கள் நான் சொல்றேன். இல்லைங்க, ஐயா, இல்ல, இல்ல, ஒரு இருங்க, நிமிஷம் இருங்க. இல்ல, இருங்க. சார் மக்கள் ஒரு நிமிஷம், இல்ல, 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 இல்ல. ஒரு மக்கள் ஓட்டு போட்டா விஜய் முதலமைச்சர் ஆக முடியாதா? இல்ல, நிச்சயம் இல்ல, போக மக்கள் ஆக முடியாது ஏன்னு கேட்டுக்கிறேன். நான் வந்து கல்லூரியில் படிக்கும்போது அந்த காலத்துல வந்து எனக்கு விபி சிங் ரொம்ப பிடிக்கும். விபி சிங் சிவாஜி கணேசன் ஒற்றுமையா இருந்தான் ஆமா, அமைப்பு ஆமா. வச்சிருந்தாங்க. ஆமா. அப்ப தமிழக முன்னேற்ற முன்னணி கிளீனா சொல்றேன். ஆமா, ஆமா. அங்க போகும்போது இது என்ன கூட்டம், இதை விட பயங்கரமான கூட்டம் யாருக்கு வந்து சிவாஜி கணேசன் வந்துச்சு. கடைசியில டெபாசிட் போய் சொத்தை இழந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஞாபகம் இல்லையா? எல்லாம் ஞாபகம் இருக்கு. இந்த சிவாஜியோட ஒரு பெரிய நடிகரான்னு கேக்குறேன். அதாவது சிவாஜி